This video is sponsored by BuyMode mobile app. Hi, hello guys. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் சும்மா தட்டி விட்டு பாருங்கள். இன்றைக்கி 9th புக்கில் 4வது இயலில் இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடுகளும் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. நியூயார்க்கை சேர்ந்த செஸ்டர் கார்ல்சன் என்பவர் தான் ஜெராக்ஸ் காப்பி மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க 1959. 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பால் அலெக்சாண்டர் பெயின் என்பவர் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் பெற்றுக்கொண்டு அதற்குரிய காப்புரிமையை பெற்றார். அமெரிக்காவை சார்ந்த ஹாங் மாக்னஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். நான் இங்கிலாந்திலோ உலகில் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட், இங்கு பணம். அதனை கண்டுபிடித்தவர் ஜான் ஹெர்பர்ட் பாரன். ஆண்ட்ரியன் ஆஸ்ஃபீல்ட் என்பவர் 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார். ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்துவதற்குமே காப்புரிமை தரப்பட்டது. இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிட்ஜ் என்பவர் 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார். இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுகிறது. 2002 இணைய வழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட போது சராசரியாக ஒரு நாளைக்கு 29 பயணச்சீட்டுகள் இணைய வழியே பதிவு செய்யப்பட்டன. ரெமைனிங் இருக்கிறதா நீங்கள் படித்து பார்த்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் இருக்கலாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 9th புக்கான 5வது இயலில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.